புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 11 நோன்புகளை நிறைவேற்றி அல்லாஹ்வினுடைய மகஃபிரத்தினுடைய பத்திரை நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. இன்னும் மீதமுண்டான இந்த நோன்புகளை நோற்பதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தையும் இன்னும் பல அமல்களை செய்வதற்கு உண்டான மன அமைதியையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. வகலா ரப்புக, உங்களுடைய இறைவன் கட்டளையிட்டு இருக்கின்றான், ஏவி இருக்கின்றான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவன் அல்லாதவரை வணங்காமல் இருப்பதற்கு உங்களுடைய இறைவன் கட்டளையிட்டு இருக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதையும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதற்கும் அல்லாஹ் தஆலா உங்களை ஏவி இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயம், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம், கண்ணியம் செய்ய வேண்டும், பெற்றோர்களை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கின்றான். ஏனென்று சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை 10 மாதங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து அதற்கு பிறகு அவனை நல்ல முறையில் வளர்ப்பதற்காக வேண்டி இரவு பகல் கண் விழித்து அவனை நல்ல முறையில் வளர்க்கின்றார் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த தாய்க்காக வேண்டி ஒரு தந்தை தன்னுடைய மகிழ்ச்சியை விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளைகளினுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று ஊர் விட்டு ஊர், இல்லை நாடு விட்டு நாடு கடந்து சென்று உழைக்கின்றார் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த தந்தைக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று. இதெல்லாம் வெறும் உதாரணம் மட்டும்தான். பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்கள் அல்லவா, அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டால் முதியோர் இல்லத்தில் தள்ளக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சிலர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய பெற்றோர்களை அவர்களை பார்த்து கொள்ளாமல் ஒரு வேலையாட்களை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், மாதம் தங்களுடைய பெற்றோர்களுக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தால் போதும், நம்மளுடைய கடமை நீங்கிவிடும் என்று சொல்லக்கூடிய சிலர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி இருக்கின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று கூறி காட்டியிருக்கின்றான். இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெற்றோர்களினுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லுவது கூடாது என்பதாக இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் யமனில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார். யமனில் இருந்து ஹிஜ்ரத் செய்து உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார். வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுக்கு யாராவது யமனிலே இருக்கின்றார்களா என்று கேட்டபொழுது அந்த மனிதர் கூறி காட்டுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் யமனிலே இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்டீர்களா, அவர்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தார்களா என்று கேட்டபொழுது அந்த மனிதர் கூறி காட்டுகிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், அவர்கள் அனுமதி தரவில்லை, நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யமனிற்கு திரும்பி செல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் அனுமதி கேளுங்கள், அவர்கள் அனுமதி கொடுத்தால் வாருங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அங்கேயே தங்கி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்துவதை, பெற்றோர்களுடைய அந்த சிறப்பை வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலை,
என்னவென்று சொன்னால், ஒரு முதியோர் இல்லத்திலே வாசலிலே எழுதி போடப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சப்தம் போடாதீர்கள், உள்ளே யார் இருக்கின்றார் தெரியுமா? குஞ்சுகளால் மிதிப்பட்ட கோழிகள் உள்ளே இருக்கின்றது, அதனால் நீங்கள் சப்தம் போடாதீர்கள் என்று ஒரு முதியோருடைய இல்லத்தினுடைய வாசலிலே தொங்கவிடப்பட்டு இருக்கின்றது. அப்படி பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மேலும் மேலும் வலியுறுத்தி இருக்கின்றது. ஜிஹாதை விட, போர் செய்வதை விட பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கின்றார். என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஹிஜ்ரத் செய்வதற்கும் இன்னும் நான் ஜிஹாது செய்வதற்கும் போர் செய்வதற்கும் நான் உங்களிடத்தில் உறுதிமொழி எடுக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்திலே சொன்ன பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கிறார்கள். அந்த மனிதன், அந்த சஹாபி கூறுகின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு தாயும் இருக்கின்றார்கள் தந்தையும் இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த பெற்றோர்களை போய் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள், அவர்களை நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஜிஹாதினுடைய கூலியையும் ஹிஜ்ரத்தினுடைய கூலியும் உங்களுக்கு வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு பெற்றோர்களுடைய சிறப்பை இஸ்லாம் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிலல்லாஹி ஃபீ ரிலல் வாலித், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா? தந்தையினுடைய பொருத்தத்திலேதான் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கின்றது, தந்தையினுடைய கோபத்திலேதான் அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்களை எந்த அளவிற்கு நாம் மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டும் பொழுதும் கூட, நீளமான ஆயுள் வேண்டுமா? உங்களுடைய உணவில் உங்களுடைய உணவில் விசாலம் வேண்டுமா? யார் அதை விரும்புகின்றாரோ உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு பெற்றோர்களுடைய அந்த சிறப்பு என்பது இருக்கின்றது நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களை கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். உதாரணமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், எனக்கு ஏதாவது மன்னிப்பு உண்டா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்களா? தாயும் தந்தையும் உங்களுக்கு இருக்கின்றார்கள் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி கூறி காட்டுகின்றார், இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடி கேட்க, வேற யாராவது உங்களுக்கு இருக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் வளர்ந்தது என்னுடைய சிறிய தாயிடத்தில் தான் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு நீங்கள் சென்று கண்ணியம் செய்யுங்கள், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு அந்த பெற்றோர்களினுடைய கண்ணியம், பெற்றோர்களுடைய சிறப்பை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுதும் கூட, வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபரா அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா, உங்களுடைய பெற்றோர்களில் இருவரும் அல்லது இருவரில் ஒருவரோ யாராவது வயோதிகத்தில் ஆகிவிட்டால் அவர்களை நீங்கள் உஃப் என்ற வார்த்தை, உஃப் என்று சொன்னால் சீ என்ற வார்த்தை கூட அவர்களை பார்த்து நீங்கள் கூறாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பெற்றோர்களை எவ்வளவு மதித்து வாழ வேண்டும் என்பதை. ஆக நீ மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தின் மனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.